எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அருமையான ஒரு இட்லி மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு கவுனி அரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த கவுனியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த கவுனியை வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் உடம்பு உண்மையிலே ரொம்ப பலம் பெறும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மாப்பிள்ளை சம்பா நார்மல் எடுக்கிறோம் இல்லையா, பச்சரிசி. இட்லிக்கு எப்பவுமே வந்து பச்சரிசி வந்து யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பாவில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு அரிசி இது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா அரிசி, அதை மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசியை வந்து நான் அந்த அரிசி இது கூட எடுத்துக்க போகிறேன். இது வந்து நார்மலாகவே வீட்டில் வந்து சோறு பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது முதல் நாள் சோறாக்கிட்டு அடுத்த நாள் வந்து கஞ்சி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊற வச்சு தண்ணி போட்டு இப்போ வந்து நைட்டே நான் வந்து ரெண்டையுமே, அதாவது இப்போ இது வந்து கருப்பு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் தோல் வந்து காலையில் வந்து நல்லா வரும். இப்போ இது ரெண்டையும் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா களைஞ்சி ஒரு ஒரு 10 டைமாவது நீங்கள் வந்து நல்லா களையுங்க. அதனோட சக்கெல்லாம் வந்து வந்துடும். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு குறுக்குலிக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு. இந்த மாதிரி நம்ம மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நான் வந்து நல்லா அதை வந்து கழுவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சக்கை வந்து இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வந்து கழுவுங்க. அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைங்க உளுந்து. அப்போனா தோல் வந்து ஈஸியாக வந்து நீங்கிரும். நீங்கள் வந்து தோல் விழுந்தேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. இது வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு உளுந்து. இதையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ மாவு வந்து சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் மாவில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து காலையில் ஆட்டிட்டேன். இப்போ ஈவினிங் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஏன்னா இதில் எல்லாமே மிக்ஸாக வந்து கலக்கணும், அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நல்லா மாவு பொங்கிருச்சு. நம்மளை வந்து ஈவினிங் வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம். இந்த இட்லி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து எனக்கு கொடுங்க. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இட்லி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இட்லி ஊற்றலாம். ஊற்றிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த அரிசியிலே வந்து நம்ம தோசையும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.